Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிடி கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை எவ்வளோ அழகா நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, வேர்க்கடலை. நான் இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை ஒரு கடாயில் வச்சுட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் குட்டி குட்டி கல்லுங்க இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் வடிகட்டி வச்சுருக்க அந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு கொதி வரட்டும். நம்ம கொழுக்கட்டை மாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அதில் ஏலக்காய் பொடியை போடுறேன். ஏலக்காய் பொடி போட்டு தான் நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டைக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்ததும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். துருக்கி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி வருது, ஸ்பெஷலுக்கு இதில் செஞ்சு வைக்கலாம். வேர்க்கடலை கடித்து சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆறுனதும் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிடிச்சி நம்ம வேணும்னா ரவுண்டாக கூட பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டையை பிடிச்சிக்கோங்க. சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டில் வேர்க்கடலை கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி எடுத்துடலாம். கொழுக்கட்டையை நான் பாத்திரத்தில் துணி போட்டு வைக்கிறேன். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காக கொழுக்கட்டையை அது மேலே வச்சு இப்போ மூடி போட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக நல்லா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் எவ்வளோ வெந்து நல்லா அழகாக வந்துருங்க நம்ம கொழுக்கட்டை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.